காயல்பட்டினம் அவர்களுக்கு MA அப்துல் காதர், HA அப்துல் காதர் மகளிர் அவர்கள். இவர்கள் காயல்பட்டினத்திலே உள்ள அந்த நிறுவனத்திலே எண்ணற்ற ஆலிம்களையும் ஹாபில்களையும் உருவாக்கியவர்கள். அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை அகமது குதுபுதீன் ராஜா அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக சைபுல் உலமா மௌலானா மௌலவி A அப்துல் அஜீஸ் பாக்கவி அவர்களுக்கு HA அகமது அப்துல் காதர் மகளிர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக சுலைமான் ஆலிம் ட்ரஸ்ட், இவர்களும் சில இளம் மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பொருளாதார உதவி வழங்கி அவர்களை படிப்புக்கு உதவி செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கான பரிசை மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் மற்றும் ஹல்வத் நாயகம் அவர்களின் திருப்பேத்திகள் அல் ஹஜ்ஜா ஆயிஷத்து ஜெய்லானி அவர்களும் அல் ஹஜ்ஜா ஆமினத் சரிபா அவர்களும் வாங்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கான பரிசை வழங்குபவர்கள் உம்முல் பாய்சா குதுபுதீன் ராஜா அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தது உசுத்தரசனா முஸ்லிம் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளரும் NTS சதக் அன்சாரி காக்கா அவர்களுக்கு ஹாஜி பசீருதீன் காக்கா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக இதனால் இவர் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று திருக்குறளுக்கு ஒப்ப மிகவும் ஆர்வமிக்க ஆற்றல் மிக்க வீரராக கொடுத்த காரியத்தை எந்த காரியத்தை செய்தாலும் மிகவும் திறம்பட செய்து முடிக்கக்கூடிய PRL ஹமீது இப்ராஹிம் காக்கா அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் முகமது சதக் ட்ரஸ்ட் அவர்களுக்கு தம்பி என் ஜாகிர் ஹுசைன் 18 வாலிபர் ஷஹீது வலியுல்லாவுடைய ட்ரஸ்டுடைய தலைவர் என் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தது மதரசத்துல் அரிசியா தைக்கா, அந்த அரிசியா தைக்காவுடைய விருதை மாவட்ட அரசு தலைமை காஜி அவர்களும் VBA சலாபுதீன் ஆலிம் அவர்கள் இப்பொழுது அவர்கள் இந்த விருதை வாங்க வருகின்றார்கள். அவர்களுக்கு விருதை வழங்குவதற்கு சிட்டி அலுமினியம் கம்பெனியுடைய உரிமையாளர் MJ அமீர் சாதிக் அவர்கள் இந்த விருதை வழங்குவார்கள்.
அல்லாஹ் அக்பர். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்த சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளை சார்பாக முகமது மொஹரம் காக்கா அவர்கள் இப்பொழுது விருதினை வாங்க வருகின்றார்கள். அவர்களுக்கு விருதினை வழங்குபவர்கள் தள்ளாத வயதிலும் இந்த பெண்கள் மதரசாவை திறம்பட நிர்வகித்துக் கொண்டிருக்கும் கானாகுனா அப்துல் ஜப்பார் காக்கா அவர்கள் இந்த விருதை வழங்குவார்கள். அடுத்ததாக மக்கள் சேவை அறக்கட்டளைக்கு அதனுடைய நிறுவனர் பசுங்கதிர் இதழினுடைய ஆசிரியர் MK மௌலானா அவர்களுடைய புதல்வரும் மக்கள் சேவை அறக்கட்டளை நிறுவனருமான MK உமர் அவர்களுக்கு இந்த விருதினை ஜனாப் சீனி முகமது அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தது ராமநாதபுரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் அலி காக்கா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்துகின்றார்கள். அடுத்ததாக காதர் சாஹிப் ஃபேமிலி ட்ரஸ்ட் சென்னை இவர்களுடைய விருதை வாங்குவதற்கு அல்ஹாஜ் OIC குரூப்புடைய சேர்மன் KSA காதர் சாஹிப் அவர்களுக்கு அல்ஹாஜ் H முஜிபுர் ரஹ்மான் உஸ்வத்துல் மஸ்னா முஸ்லிம் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அல்லாஹ் அக்பர். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தது பாதுஷா டைல்ஸ் ஹவுஸுடைய உரிமையாளரும் 18 வாலிபர் ஷஹீத் கல்வி நல அறக்கட்டளையினுடைய செயலாளருமாகிய KS சாகுல் அமீது பாதுஷா அவர்களுக்கு அல்ஹாஜ் H முஜிபுர் ரஹ்மான் காக்கா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக 18 சுகதா பெண்கள் மதரசாவினுடைய நிர்வாகி கானாகுனா அப்துல் ஜப்பார் காக்கா அவர்களுக்கு MKM முகமது ஹசன் காக்கா அவர்கள் உஸ்வத்துல் மஸ்னா முஸ்லிம் சங்கத்துடைய செயலாளர் MKM ஹசன் காக்கா அவர்கள் வழங்கி பொன்னாடை போர்த்தி விருது வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இந்த பெண்கள் மதரசாவுக்கு பல வகையிலும் உதவிகள் செய்து வரும் ஜனாப் MJ அமீர் சாதிக் சிட்டி அலுமினியம் கம்பெனியுடைய உரிமையாளர் MJ அமீர் சாதிக் அவர்களுக்கு
VVA சலாகுதீன் ஆலிம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். உஸ்வத் நஸ்ரா முஸ்லீம் சங்கத்தினுடைய பொருளாளர் அல்ஹாஜ் சிங்கப்பூர் சதக்காக அவர்களுக்கு இப்பொழுது உபத்தலைவர் உஸ்வத் நஸ்ரா முஸ்லீம் சங்கத்துடைய உபத்தலைவர் சிங்கப்பூர் சதக்காக அவர்களுக்கு இப்பொழுது KS காதர் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர். அல்ஹாஜ் KS முஜிபுல் ஹக் கிதர் USA அவர்கள் இந்த மதரசாவிற்கு பொருளாதார உதவி புரிந்து அரும்பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களுடைய சேவையை பாராட்டி அவர்களுக்கு உஸ்வத் நஸ்ரா முஸ்லீம் சங்கத்துடைய முன்னாள் செயலாளர் சதக் அன்சாரி காக்கா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றனர். அகமது தெரு பொதுநல சங்கத்தினுடைய கபார் கான் இருக்காப்லையா? இல்லை. அடுத்ததாக 18 வாலிபர் சஹீத் கல்வி மற்றும் நல அறக்கட்டளைக்கு அல்ஹாஜ் SM யூசுப் சாஹிப் காக்கா அவர்கள் மூணு சரக்கு அறக்கட்டளைகளுடைய சேர்மன் ஜனாப் யூசுப் சாஹிப் காக்கா அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் அதனுடைய நிர்வாகிகளுக்கு. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்ததாக OEC குரூப் ஆஃப் கம்பெனி சென்னை இவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்கு அல்ஹாஜ் H முஜிபுர் ரஹ்மான் காக்கா உஸ்வத் நஸ்ரா முஸ்லீம் சங்கத்துடைய தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். அதனுடைய சேர்மன் மற்றும் MD அவர்களை மேடைக்கு அழைக்கின்றனர்.
नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। இப்பொழுது பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்துவதற்காக மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் அல்-ஹாஜ் கத்தீப் HA அகமது அப்துல் காதர் மகளரி நிறுவனர் அஸ்ஸருர் ரஹ்மான் பெண்கள் அரபிக் கல்லூரி காயல்பட்டினம் அவர்களை சிறப்புரை பட்டமளிப்பு விழா பேருரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். சங்கைக்குரிய சாதாரணமார்களே, உலமாக்களே, அவர்களே, இது பேருரை அல்ல, அஞ்ச வேண்டாம். 4 அதிகபட்சமாக 5 நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்துவேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒரு பெண் வருகிறார். நாயகமே, நீங்கள் மக்களுக்காக உபதேசம் செய்கிறீர்கள். பெண்களுக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு மட்டும் உபதேசம் செய்வது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினால் அது நலமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். நான் அப்படி கருதக்கூடிய பெண்களின் தூதராக வந்திருக்கிறேன். அதை அங்கீகரித்த அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அவர்களுக்கான ஒரு உபதேசம் செய்கிறார்கள். ஒரு சமயம் சதகா தர்மம் குறித்து அவர்கள் சபையில் பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், தசத்தகன ஒலவு பெஹொலி ஈக்குன்னா, நீங்கள் சதகா தர்மம் செய்யுங்கள், அது உங்களினுடைய நகையாக நீங்கள் அணியும் நகையாக இருந்தாலும் சரியே என்றார்கள். பெண்கள் சதகா செய்தார்கள். அந்த சபையிலே கலந்து கொண்ட ஒரு பெண் இவரு அது நகையாக இருந்தாலும் சரி என்றார்கள். நான் என்னுடைய பெற்றோர் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய நகை, இதை சதகா செய்ய விரும்புகிறேன். அதுவும் யாருக்கு ஷரீஅத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது, ஜைனப், நீங்கள் சொல்ல விஷயம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எனக்கு நீங்கள் சதகா செய்வதை போய் நானே ரசூலுல்லாவிடம் கேட்டால் அது நன்றாகவா இருக்கும்? அதை நீங்களே கேட்டு வாருங்கள் என்ற அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லம் வருகிறார்கள். அங்கே ஏற்கனவே ஒரு அன்சாரி பெண்ணும் இதே நோக்கத்தோடு நிற்கிறார். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய இல்லத்திலிருந்து வெளிவருகிறார்கள். பிலால், இப்படி ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கிறது, இதை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறோம், அச்சமாக இருக்கிறது. நீங்கள் போய் கேட்டு வாருங்கள். ஒரு பெண், எங்கள் பெயரை சொல்ல வேண்டாம், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு தர்மம் செய்யலாமா என்று கேட்டு வாருங்கள் என்ற போது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். இதை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் அப்படி அந்த கேள்வியை கேட்டது? பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா என்ன? சொன்னார்கள், ஜைனப். ஐயோ ஜயானி, எந்த ஜைனப்? இப்ராத் இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதினுடைய மனைவி. சொல்லுங்கள், அருமையான ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறார். அவருக்கு 2 நன்மைகள் உண்டு. ஒன்று, தன்னுடைய கணவனுக்கு தர்மம் செய்தது, உறவுக்காக தர்மம் செய்தது. இன்னொன்று தர்மம் செய்தது. எனவே 2 நன்மைகள் உண்டு என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள். அப்படியே அது நடந்தது. இந்த செய்தியை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், பெண்கள் அறிவார்ந்த பெண்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே உருவானார்கள். அத்தகைய சிறப்பும் அறிவும் ஞானமும் மிக்கவர்களாக நம் பெண்கள் உருவாக வேண்டும் என்பது இந்த 18 ஷுஹதா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் இந்த கல்லூரி துவக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்கள் யாவருக்கும் உண்டு என்பதை கூறிக்கொண்டு, உங்கள் பிள்ளைகளை இந்த மதரசாவிற்கு அனுப்பி சிறந்த ஆலிமாக்களாக, மாஸ்கரியாக்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளுக்கு நடுத்தருவை சேர்ந்த முத்தாமிகமா சாகுல் அமீது அவர்களும்,
காமிலா அமீர் சாதிக் அவர்களும் சாலை திரு சபீனு அவர்களும் ஆலிமாக்களுக்கு பரிசு வழங்கியுள்ளார்கள். அது பெண்கள் பகுதியில் வழங்கப்படும். அவர்களுக்கு பெண்கள் அரபிக் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக சைபுல் உலமா மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கோவை அப்துல் அஜீஸ் பாகவி அவர்கள் கோவை கரும்புக்கடை சுன்னத்துல் ஜும்மா பள்ளியினுடைய கத்தீபாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد